இன்னைக்கு ஆடி 4வது வெள்ளி. தொடர்ந்து 3 வாரம் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வீட்லயே வந்து இருக்கிறதில்ல. கோவில் கோயிலா வந்து சுத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீட்லயே தான் வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிடுற மாரி இருக்கு. ஆடி கிருத்திகை பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாள் வந்து கிருத்திகை வந்திருக்கு இந்த மாசம். நான் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். சில பேர் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து கும்பிட்டுருப்பீங்க. நீங்க என்னைக்கு கும்பிட்டீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நேத்தே பாதி வேலையை வந்து முடிச்சிருந்தேன். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிடுறதுக்கு மணி ஒரு 10 மணி போல ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று மறந்துட்டேன்னு சொல்லிட்டே தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, வேப்பிலையை வந்து மறந்தே போயிட்டேன். அப்படின்னே தெரியல, வேப்பிலையை இந்த வாரம் வந்து மறந்துட்டேன். ஒரு 10 மணி போல கற்பூர ஆர்த்தி காட்டலாம்னு சொல்லிட்டு வாசகாலுக்கு போய் நின்ன நானு ஒரு 10 நிமிஷம் பக்கம் சூலத்தை வந்து ஏத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஆடி மாசம் காத்து அது மாதிரி இருக்கு. ஒரு பொட்டு வெயில் இல்ல, எப்ப வேணா மழை வர மாதிரி வானம் மேகமூட்டத்தோட அப்படி ரெடியா இருந்தது மழைக்கு. எப்படியும் இந்த காத்து கிட்ட போராடி கற்பூர ஆர்த்தி வந்து சாமிக்கு வந்து காட்டிட்டேன். சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10:15 மணியை போல ஆயிடுச்சு. இதுவே கோயிலுக்கு கிளம்புறதா இருந்தா காலையிலேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு கடகடன்னு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருவேன். இதுக்கு போலனாவே பாத்தீங்கன்னா ஒரு 10:15 மணி போல ஆயிடுது. இப்படிதான் என்னதான் நம்ம வந்து ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாம் வந்து ஏத்தி வச்சாலுமே இந்த கொட்டாங்குச்சியில வந்து சாம்பிராணி போடுற மாதிரி ஒரு மன திருப்தி வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. அடுத்த நிகழ்வுகளை பார்க்கலாம்.